மாண்பு கொறடா கொறடா நீங்க பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். அது ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்தளவுக்கு அது எந்த சைடாக இருந்தாலும் அது பொருள் கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாது என்பதே ஏற்கனவே விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ள போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் உங்களுக்கு தேவையில்லை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதற்குள்ள போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் அதில் நீங்க இல்லைங்க ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதுல ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்ல ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்க வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். 2. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல தெரியல தெரியும். அதனால வழக்கு அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாடு என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறார் சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தணும், அது எடுத்துடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிபிகேஷன், அப்ளிகேஷன் போறதுக்கெல்லாம் தகுதி இருந்தாதான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்க ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. மாண்பு உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்க, எல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுங்க அப்படிலாம் கேட்கறது. அவை குறிப்பிலிருந்து எடுங்க. நீங்க பேசுங்க.